ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு வெற்றிகரமாக முடிச்சு தரப்போறேன். இது எப்படி இவ்வளவு சுலபமா முடிஞ்சது, எப்படி சரியாச்சுன்னு கொஞ்ச நாள் கழிச்சு நீயே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அந்த மாபெரும் அற்புதமான விஷயத்தை உனக்கு சந்தோஷமாக முடிச்சு கொடுத்து நீ பெருமகிழ்ச்சி அடையும்படியும் நான் செய்ய போறேன். உன்னுடைய விடாமுயற்சிக்கு விதி ஒரு பொழுதும் தடையாக இருக்க நான் விட மாட்டேன். அந்த விதியை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தரதான் உன்னை தேடி வந்துள்ளேன் என் செல்லமே. மனிதர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுதானே பழக சொன்னேன். உண்மையா, உரிமையா, நேர்மையா, நம்பிக்கையா இருக்க மனிதர்களும் நீ நட்பு வைத்து கொண்டால் போதும். தேவையில்லாம எல்லாரையும் நம்ப வேணாம். அதே போல இப்ப இருக்க சில பிள்ளைங்க அழகுதான் வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அழகை பற்றியே கனவு கண்டால் உன் கடமை வீணாக போய்விடுமேன் செல்லமே. உன்னுடைய கடமையை நீ சரியா செஞ்சினா, உன் கனவுகளை நீ நிறைவேற்றினால் அதற்கு பிறகு உன் வாழ்க்கையே பெரிய அளவில் அழகாகிவிடும். வாழ்க்கை அழகானா அதுக்கப்புறம் நீயும் அழகாக மாறிவிடுவாய் தானே. எப்போதும் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சிற்றின்பங்களுக்கும் வாழ்க்கையில நேரம் ஒதுக்காமல் மிக பெரிய விஷயங்களுக்கு ஆசைப்படு. எல்லாத்துலயும் மிக பெரிய வெற்றியை பெறுவதற்கு தயாரான ஆளாக மாறு. உன்னை தாழ்த்தி பேசணும்னு நினைக்கிறவங்க முன்னால நீ உயர்ந்து நிற்க வேண்டும். அதே நேரத்துல உன்னை உயர்த்தி பேசுறவங்க மத்தியில நீ பணிந்து நிற்க வேண்டும் என் செல்லமே. இடத்துக்கு ஏற்றாற் போல நடந்துக்கோ. வேணும்னே உன்னை குறை சொல்லி பேசுறவங்களுக்கு நான் அப்படிலாம் கிடையாது, எல்லாமே என்கிட்ட இருக்கு, எல்லாமே எனக்கு இருக்குன்ற மாதிரி மிக உயர்வாக, கம்பீரமாக, கௌரவமாக நடந்து கொள். எந்த மனிதர் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து உன்னை உயர்வாக பேசுகிறார்களோ அவர்களிடம் நீ எப்போதும் பணிவாக நடந்து கொள். இந்த 2 குணமுமே உனக்கு அவசியமானது. முதல் முறை விழுந்துட்டோன்றதுக்காக நீ அப்படியே பயந்து உக்காந்துட்டினா அதுக்கப்புறம் வண்டி ஓட்ட பழக முடியாது தானே. வண்டி ஓட்ட பழகுபவர்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு சமயத்துல கீழே விழுந்திருப்பதா செய்வாங்க. அதுதான் வாழ்க்கை. நீயும் உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும் போது ஏதாவது ஒரு சமயத்துல தோல்வியும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும். ஆனா அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம குறிக்கோளை அடைவதுதான் முக்கியம் என உன் வாழ்க்கை லட்சியத்தை நோக்கி நீ பயணம் செய். எதுவுமே இல்லை நினைச்சு நீ வாடவும் கூடாது, எல்லாமே இருக்குது நினைச்சு நீ ஆடவும் கூடாது. அத்தனையும் நான் உனக்காக மாற்றி அமைப்பேன். நீ இல்லாத இடத்தில் எல்லாரும் எப்போதும் உன்னை பற்றி உயர்வாக பேசும்படி உனக்கான செயல்களை சிறப்பாக அமைச்சுக்கோ என் செல்லமே. சின்ன இறைக்காக ஆசைப்பட்டு கடல்ல கப்பல்ல இருந்து தூண்டில் போடும் போது மீன் வந்து சுலபமா மாட்டிக்கும். அதே போல நீயும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஆசைப்பட்டு அற்ப விஷயங்களில் கவனம் செலுத்தி உன் வாழ்க்கையே கரை தூண்டிலில் சிக்கிய மீன் போல மாட்டி வீணாக்கி கொள்ள வேண்டாம். அப்புறம் நீ கரைக்கு வந்து சேர்றது மிகவும் கஷ்டமாகி விடும் அல்லவா. இவங்கள போல வாழணும், அவங்கள போல வாழணும் நீ நினைக்காத. அதுக்கு பதிலா உன்னை பார்த்து 4 பேரு உன்னை போல் வாழ வேண்டும் என ஆசைப்படும்படி உன் வாழ்க்கையை நீ உயர்வாக வாழ்ந்து காட்டுவதுதான் சிறப்பாக இருக்கும். உனக்கு நிறைய ஆசைகள் இருக்கலாம். ஆனா இன்னும் இன்னும் ஆசைகளை அதிகப்படுத்தி கொண்டே போகாமல், தினம் தினம் புதுசு புதுசா ஆசைகளை உருவாக்கி கொண்டே போகாமல், ஏற்கனவே உன் மனசுல இருக்கிற ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்கான வேலைகளை செய். ஏன்னா ஆசைகளை அதிகமா அடுக்கிக்கிட்டே போனா அது கீழே சரிந்து விழுந்து விடும் அல்லவா. முதல்ல உனக்கு இருக்கிற ஆசைகளை நிறைவேற்றிக்கிட்டு அப்புறம் ஒன்னொன்னா செய்யப்பாரு. என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்கிற ஒரு திமிர் மட்டும் உனக்குள் இருந்தால் போதும். உன் வாழ்க்கைய நீ சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என் செல்லமே. தேவைப்பட்ட முகவரி தேடி பிடிச்சு கூட உன்னை பார்க்க வருவாங்க. நீ தேவையில்லைன்னா இருந்த முகவரியை கூட அழிச்சிட்டு வேற வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இதுதானே உலக இயல்பு. காசு இருந்தால் மனிதர்கள் தேடி வருவதும், காசு இல்லாதவரை மனிதர்கள் மறந்து போவதும் இந்த உலகத்தில் வாடிக்கையான விஷயமாக ஆகிடுச்சு. ஒரு ஏழை பணக்காரன் ஆயிட்டானா அவன் தன்னுடைய சொந்த பந்தங்களை சந்திக்கிறத மறந்துடுவான். ஆனா அதுவே ஒரு பணக்காரன் ஏழை ஆயிட்டானா அவனுடைய சொந்த பந்தங்களும் உறவுகளும் அவனை நினைக்கிறத மறந்து போயிடுவாங்க. இப்படி எல்லாமே காசு பணத்தை அடிப்படையாக வைத்தே இயங்கிக் கொள்வதாக இருக்கிறதா. எது எப்படி இருந்தாலும் நீ எல்லாரிடமும் எப்போதும் ஒரே மாதிரி பழகக்கூடிய ஆளாக இரு. உன் வழிகளை மறந்து சுமந்து வந்த சுமைகளை எல்லாம் இறக்கிவிட இந்த சாயப்பா நான் இருக்கும் போது தேவையில்லாத விஷயங்களையே நினைச்சு மனசுல வருத்தப்பட்டு வாழ வேண்டாம். நெருக்கமான உறவுகள் உன்னை விட்டு விலகி இருந்தாலும் கூடிய சீக்கிரம் உங்களை சேர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. நீ எதிர்பார்த்த உனக்கான வெற்றிகரமான விஷயத்தை இன்றே உன் வாழ்வில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன் என் செல்லமே.
நீ எதிர்பார்த்த வேலையும் மாலையும் ஆசை ஆசையாய் உனக்கான வாழ்க்கையும் நீ விரும்பியவாறே அரங்கேறப் போகிறது. இனிமே பாரு, உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களும் உனக்கு அடையப் போகிற விஷயங்களும் திருப்திகரமானதாகத்தான் நிச்சயமாக இருக்கும். இனி எல்லாமே உன் எண்ணப்படி உனக்கான உயர்வான வாழ்க்கையாக மாறப்போகிறது. ஓம் சாய்ராம்.